ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பத்தி தான் நான் சொல்ல வரேன். ஒர்க் அவுட்ல வந்து நம்மளுக்கு பெரும்பாலான வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மார்னிங் சொல்லுவாங்க. அப்புறம் ஈவினிங் சொல்லுவாங்க. ஸோ மார்னிங் போறதுனால வந்து டெஸ்டோஸ்டிரான் வந்து நம்மளுக்கு வந்து பூஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ மார்னிங் போறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா மார்னிங் பெஸ்ட்டா இல்ல ஈவினிங் பெஸ்ட்டா அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, மதியானம் வந்து 2 டூ 6 இந்த டைம்ல வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்றதுனால நம்மளுக்கு வந்து நாம சாப்பிட்டது வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு வந்து பெஸ்ட்டான டைம் வந்து இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஒர்க் அவுட் பண்றது வந்து மார்னிங் பெஸ்ட்டா இல்ல ஈவினிங் பெஸ்ட்டா அப்படின்னு நம்ம பார்க்க போனா நம்ம ஒர்க் அவுட் பண்றதுல வந்து கன்சிஸ்டன்டா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்றது தான் பெஸ்ட். ஸோ மார்னிங் போறதுனால நம்ம டெஸ்டோஸ்டிரான் பூஸ்ட் ஆகும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்டா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்றது இருக்கு இல்லையா, அதுதான் அது பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டே கிடைக்கும். ஸோ மார்னிங் மட்டுமே போயிட்டு இருக்கவங்களுக்கு வந்து எந்த ரிசல்ட்டும் கிடைக்கலன்னா அவங்களோட ஒர்க் அவுட்ல தான் ப்ராப்ளமே. ஸோ அந்த ஒர்க் அவுட்ல வந்து நீங்க கன்சிஸ்டன்டா வந்து பண்ணாதான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ போன உடனே 1 மந்த்லயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குமான்றது கிடையவே கிடையாது. மினிமம் ஆச்சும் ஒரு 4 மந்த் இல்லைன்னா ஒரு 8 மந்த் ஆச்சும் நம்ம ஒர்க் அவுட்ல வந்து கன்சிஸ்டன்டா நம்ம வந்து பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்னிங் போறதா இல்ல ஈவினிங் போறதான்றது கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு வந்து இதை கண்டினியூஸா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்றீங்க பொறுத்து தான் இருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து நான் சொல்லணும்னு இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.